ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே ஸ்கூல். நாம் இப்போது 2ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் அலகு 4 பணத்தை பற்றி கற்க போகிறோம். பொருள்களை வாங்குவதற்கு செலுத்திய பணத்தை கொண்டு பொருளின் விலையை கண்டறிந்து எழுதுக. இங்கே பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்க பொருள் பாருங்கள் என்னென்னு, வண்ணம் தீட்டுற அந்த பாக்ஸு. செலுத்திய பணம் பாருங்கள் 20, இங்கே 5. இந்த இரண்டையும் கூட்டினாக்கா உங்களுக்கு 25 கிடைக்கும். அப்போது 25 ரூபாய் கொடுத்து இந்த வண்ணம் தீட்டுற பாக்ஸை வாங்கியிருக்காங்க. அடுத்தது கலர் பென்சில் இருக்க பாக்ஸு. இங்கே 10 ரூபாய் இருக்குது, இங்கே 5 ரூபாய் இருக்குது. அப்போது 10 கூட்டல் 5 ஈக்குவல் டு 15. அப்போ இந்த கலர் பென்சிலோட விலை 15 ரூபாய். அடுத்து பாருங்கள், இந்த பேனாவோட விலை இங்கே 2, இங்கே 5. 2 ரூபா காயினு, இங்கே 5 ரூபாய் நோட்டு. அப்போது 2 கூட்டல் 5 7 ரூபாய். 7 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த பேனாவை நீங்கள் வாங்கலாம். முத்தமிழ் ஒரு பொம்மையையும் ஒரு கரிக்கோல் பெட்டியையும் வாங்க விரும்புகிறாள். அவள் அவற்றின் விலைகளை ஊகித்து பின்வருமாறு சில நாணயங்களை எடுத்து செல்கிறாள். கடையில் அவற்றின் மதிப்பீட்டு விலையை கண்டு அப்பொருளை வாங்க தேவைப்படும் பணத்தை பட்டமிடுக. இங்கே பாருங்கள், இங்கே 20 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறார், ஒரு பொம்மை. அதோட விலை 20 ரூபாய். இப்போ 20 ரூபாய்க்கு நம்ம இங்கேட்டு பணத்தை எடுக்கணும். 2 5கள் எடுத்தால் 10, இங்கே ஒரு 10 இருக்குது. இப்போ 10 கூட்டல் 10 20. இதை மூன்றையும் நம்ம வட்டமிடலாம். இல்லை இங்கே பாருங்கள், இங்கே 2 ரூபாய், இங்கே 1 ரூபாய், இங்கே 2 ரூபாய். 3 கூட்டினா 5 ரூபாய் இருக்கு இல்லையா? இந்த 5 ரூபாயை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபாயை எடுத்துடலாம். இப்போ 1 2 3. இப்போ இதை கூட்டி பாருங்கள், 5, இங்கே ஒரு 5 10, இங்கே ஒரு 10 20 ரூபாய். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்கள், இதோட விலை 18. அப்போது இங்கே ஒரு 10 இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். ஒரு 5 எடுத்துக்கிறேன், 15. 10 கூட்டல் 5 15. இன்னும் 3 ரூபா வேணும். அப்போது இங்கே ஒரு 2 ரூபாய் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ரூபாய் எடுத்துக்கிறேன். 2 கூட்டல் 1 3 ரூபாய். மொத்தம் 18 ரூபாய் எடுத்துட்டேன் நான். மதிப்பீட்டு விலைகளை உற்று நோக்குக. பொருளை வாங்க தேவைப்படும் சில்லறை ரூபாய் நோட்டுகளை டிக் பண்ணணும். இப்போ அழிப்பானோட விலை 1 ரூபாய். 1 ரூபாய் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதை டிக் பண்ணணும். அடுத்தது கரிக்கோல் துருவியோட விலை 2 ரூபாய். இங்கே இருக்குது, அதை டிக் பண்ணணும். அடுத்து இந்த பேனாவோட விலை 5 ரூபாய். டிக் பண்ணிக்கணும். வாட்சோட விலை 10 ரூபாய். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதை டிக் பண்ணணும். அடுத்து இந்த பொம்மையோட விலை 20 ரூபாய். டிக் பண்ணிக்கணும். அடுத்து இந்த காரோட விலை 50 ரூபாய். இங்கே இருக்குது, அதை டிக் பண்ணிக்கணும். ரூபாயும் நாணயங்களும். இந்த கடை வீதியில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டேக் கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் டேக்னால் வில்லைகள். இப்போ இந்த ட்ரம்மு பாருங்களேன், இதோட விலை என்னது? 50 ரூபாய். அடுத்தது இந்த பந்தோட விலை 30 ரூபாய். இந்த பொம்மைகள் 25. இந்த ட்ரெஸ்லாம் பாருங்கள், இது 90, இது 85. இதை நீங்கள் கடை வீதியில் பார்க்கலாம். 50 ரூபாய் நோட்டின் அறிமுகம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் 50 ரூபாய். உங்கள் வீட்டிலலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நோட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே 50ன்னு போட்டிருந்தா அது 50 ரூபாய். இங்கே 10ன்னு போட்டிருக்கிறதுனால 10 ரூபாய். 50 ரூபாயில் எத்தனை 10கள் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. 50 ரூபாயில் 5 10கள் இருக்குது. கொடுக்கப்பட்ட தொகைக்கேற்ப அட்டவணையை நிறைவு செய்க. செலுத்திய தொகை 35 78 89. 10 ரூபாயின் எண்ணிக்கை 3, 1 ரூபாயின் எண்ணிக்கை 5. இங்கே 78ல் 7 10 இருக்குது. 7 10 இருக்கு இல்லையா? அப்போ 7 10. எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 8. அப்போது இங்கே 8ன்னு எழுதணும். 89ல் 8 10 இருக்குது, 8. 9 ஒன்றுகள் இருக்குது, 9. அடுத்து வாங்கப்பட்ட மதிப்பீட்டு விலைகளுக்கு செலுத்த வேண்டிய தொகையை கண்டு கணக்கிடுக. 10 ரூபாயின் எண்ணிக்கை
4, 5, 6. ஒரு ரூபாயின் எண்ணிக்கை 8600. செலுத்திய தொகை இங்கே 48. 4 10 10கள் 8 ஒன்றுகள் கூட்டினா 48. 4 10கள்னா 40, 8 ஒன்றுகள் கூட்டு பார்த்தீங்கன்னா 48. அடுத்து 5 10கள் 6 ஒன்றுகள் கூட்டினா 56. 6 10கள் 0 ஒன்றுகள் 60. மகிழ்ச்சி நேரம். கொடுக்கப்பட்டுள்ள சில்லறை மற்றும் ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பினை எழுதுக. இங்கே 50 இருக்குது பாருங்கள். எப்படி 50ன்னு சொல்கிறேன்னா இங்கே 50ன்னு போட்டிருக்கு, இங்கே 20, இது 10 ரூபாய். அதை வச்சு தான் நம்ம நோட்டோட மதிப்பை சொல்லணும். 50ன்னு இருந்தால் 50 ரூபாய். 50 ரூபாயில் 5 10 0 1. 20 ரூபாயில் 2 10 0 ஒன்றுகள் இருக்கும். 10 ரூபாயில் 1 10 0 ஒன்றுகள். இப்போ கூட்டுங்க. 0 கூட்டல் 0 கூட்டல் 0 கூட்டல் 0 தான். பூஜ்ஜியத்தோட எந்த எண்ணெய் கூட்டினாலும் அதே எண்ணெய் தான். இங்கே எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கு இல்லையா, அப்போ 0 தான் விடையாக கிடைக்கும். இப்போ 5 கூட்டல் 2 7, 7 கூட்டல் 1 8, 80 ரூபாய் மொத்தம். இங்கே எத்தனை ரூபாய் இருக்குன்னு பார்க்குமா? இங்கே ஒரு 50, 10, 5, இங்கே 5. இப்போ எழுதுங்க. 50 ரூபாய், அடுத்து 10 ரூபாய், அடுத்து 5 ரூபாயில் 5 ஒன்றுகள், அடுத்து 5 ரூபாய் காயின்லேயும் 5 ஒன்றுகள். இப்போ கூட்டுங்க. 5 கூட்டல் 5 10. ஒன்றுகளை கீழே போடணும், 10 எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே போடணும்? மேலே போடணும். 10 என்னது? 1. அப்போ இப்போ கூட்டுங்க. 1 கூட்டல் 5 6, 6 கூட்டல் 1 7, 70 ரூபாய். விலையை ஒப்பிடுதல். பாரி அவன் தங்கைக்கு 50க்கு பொம்மை வாங்கினான். அறிவு அவன் தம்பிக்கு 70க்கு அதே போன்று பொம்மையை வாங்கினான். அறிவு வாங்கிய பொம்மையின் விலை பாரி வாங்கிய பொம்மையின் விலையை விட அதிகம். எனவே பாரி வாங்கிய பொம்மையின் விலையை விட அறிவின் பொம்மை விலை உயர்ந்தது. அறிவு வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இது 70 ரூபாய், பாரி வச்சுருக்கிறது 50 ரூபாய் தான். அப்போ 70 ரூபாய் தானே பெருசு. அப்போ இந்த பொம்மை தான் நல்ல தரமான பொம்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்து தண்ணீர் புட்டினா தண்ணீர் பாட்டில், தண்ணி குடிக்கிறீங்கள அது. 80க்கு குரல் வாங்கினாள். அதே போன்று தண்ணீர் புட்டியை 95க்கு மதி வாங்கினாள். குரல் வாங்கிய தண்ணீர் புட்டியின் விலை மதி வாங்கிய தண்ணீர் புட்டியின் விலையை விட குறைவு. எனவே குரல் வாங்கிய தண்ணீர் புட்டியின் விலை மலிவானது. குரல் வாங்கினது 80 ரூபாய் தான், ஆனால் மதி வாங்கினது 95 ரூபாய். இதோட விலை தான் மலிவானது. பயிற்சி. கொடுக்கப்பட்ட இரு பொருட்களில் விலை உயர்ந்த பொருளை டிக் பண்ணணும். இந்த பனியன் பாருங்கள், இது 80 ரூபாய். இந்த டிஷர்ட் பாருங்கள், இது 85. இங்கே வந்து விலை உயர்ந்ததை நம்ம டிக் பண்ணணும். அப்போ இதுதான் விலை உயர்ந்தது, அதை டிக் பண்ணிட்டேன். பேக்கில் இது 93 ரூபா அந்த பேகு, இது 90 ரூபாய். அப்போ 93 தான் பெருசு, அதை டிக் பண்ணிட்டேன். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள இரு பொருட்களில் விலை மலிவான பொருளை டிக் பண்ணணும். விலை மலிவான பொருள்னால் இங்கே பாருங்கள், இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து 60 ரூபாய், இது 55 ரூபாய். அப்போ இதுதான் மலிவானது, இதை டிக் பண்ணுங்கள். அடுத்து பெல்ட்டில் பாருங்கள், இது 62 ரூபா அந்த பெல்ட்டு, இது 70 ரூபாய். இதுதான் மலிவானது, அப்போ இதை டிக் பண்ணணும். அடுத்து திருவிழா தினத்தில் இறைவி, கதிர், வாஞ்சி, முகில் ஆகியோர் தங்கள் குடும்பத்துடன் சுற்றுலா பொருட்காட்சிக்கு செல்கின்றனர். அவர்கள் விரும்பி விளையாடிய சில விளையாட்டுகள் கீழே காண்பிக்கப்பட்டுள்ளது. ராட்டினத்தில் சுற்றுறதுக்கு 20 ரூபாய், ரங்கா ராட்டினத்தில் சுற்றுறதுக்கு 30 ரூபாய், கப்பல் விளையாட்டு விளையாடுறதுக்கு 25, மோதும் மகிழ்ந்து விளையாடுறதுக்கு 15. இப்போ இதில் வினா கேட்குறாங்க. பின்வருவனவற்றிற்கு விடையளி. கதிர் 4 விளையாட்டுகளையும் விளையாடுகிறான் எனில் அவன் செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? கதிர் வந்து 4 விளையாட்டையும் விளையாடுறான். அப்போது 4 விளையாட்டுக்கும் எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதை நம்ம இங்கே எழுதணும். ராட்டினத்துக்கு 20 ரூபா கொடுக்கணும். அடுத்தது கூட்டல் போட்டுக்கோங்க. ரங்கராட்டினத்துக்கு 30 ரூபா கூட்டல் போட்டுக்கோங்க. கப்பல் விளையாட்டுக்கு 25 கூட்டல், அடுத்தது மோதும் மகிழ்வுந்துக்கு 15. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டணும். ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டுறேன். 5 கூட்டல் 5 10. 10 கூட்டல் இங்கே 2 பூஜ்ஜியம் தான் இருக்குது, நமக்கு விடை 10 தான் கிடைக்கும். அப்போ 10ல் 1 இங்கே எழுதுகிறேன்,
10 வந்து நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் 1. சரிங்களா? இப்போ 10ங்க 10ஆம் இடத்தை கொடுங்க. 2 கூட்டல் 3 5, 5 கூட்டல் 2 7, 7 கூட்டல் 1 8, 8 கூட்டல் 1 9. மொத்தமாக 90 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறான். அடுத்தது, முகில் ரங்கராட்டினம் இருமுறை விளையாடினால் அவள் 50 ரூபாய் கூட்டல் 20 ரூபாய் செலுத்தினாள் எனில் அவள் மீதம் பெற வேண்டிய தொகை எவ்வளவு? ரங்கராட்டினம் ரெண்டு முறை விளையாண்டா எவ்வளோ கிடைக்கணும்னு பார்க்கணும். ரங்கராட்டினம் வந்து 30 ரூபாய், அதை 2 முறை போட்டு கூட்டுங்க. அப்போது 60 ரூபாய் அவள் கொடுக்கணும். அவள் மொத்தமாக கொடுத்தது 50 கூட்டல் 20 70 ரூபாய் கொடுத்துருக்கா. அப்போது மீதி அவளுக்கு எவ்வளோ வேணும்னா 70 ரூபாயில் 60 கழிச்சா தெரியும். 70ல் 60 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 ரூபாய். மீதி அவளுக்கு 10 ரூபாய் அந்த கடைக்காரரு கொடுக்கணும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், கதிர், வாஞ்சி மற்றும் முகில் ஆகிய மூவரும் ஒரு முறை ராட்டினம் விளையாடினர் எனில் அவர்கள் செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? ராட்டினத்துக்கு 20 ரூபாய், 3 பேர் விளாட்றாங்க. அப்போ 3 பேரும் 20 ரூபா கொடுக்கணும். அப்போ 20 கூட்டல் 20 கூட்டல் 20, 3 பேரும் 20 ரூபா கொடுக்கறதுனால 3 20 போட்டுக்கிட்டு கூட்டணும். இப்போ 1களை கூட்டினா 0 கிடைக்கும். அடுத்து 10களை கூட்டுங்க. 3 2 இருக்குது, அப்போ கூட்டினா 6. 2 கூட்டல் 2 4, 4 கூட்டல் 2 6. ஃபஸ்ட்டு 0 கூட்டின 0, அடுத்து 0 கூட்டினா 0, அதை கூட்டி 1ஆம் இடத்துல எழுதிக்கிட்டேன். அடுத்து 10ஆம் இடம் 2 2 கூட்டினா 4, 4 2 கூட்டினா 6, 6ன்னு இங்கே எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான். 1ஆம் இடம் 10ஆம் இடத்தை நம்ம தனித்தனியாக கூட்டி எழுதணும். அடுத்து, வாங்கிய பொருட்களின் விலையை உற்று நோக்கவும். உங்களிடம் உள்ள பணத்தை எண்ணி செலவு செய்த பணத்தையும் மீதமுள்ள பணத்தையும் கணக்கிடுக. வாங்கிய பொருட்கள் 15 ரூபாய்க்கு ஆரஞ்சும் 20 ரூபாய்க்கு ஆப்பிளும் வாங்கியிருக்காங்க. நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது? 20 ரூபாய் 20 ரூபாய். 20 20 கூட்டினா 20 கூட்டல் 20 40 ரூபாய் இருக்குது. நீங்கள் செலவு செய்த பணம் ஆரஞ்சுக்கு 15 ரூபாய், ஆப்பிளுக்கு 20 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ கூட்டுங்க. 5 கூட்டல் 0 5, 1 கூட்டல் 2 3, 35 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்மள்ட்ட மீதம் இருக்க பணம் என்னன்னு கேட்குறாங்க. உங்களிடம் மீதம் உள்ள பணம் இப்போ மொத்தமாக 40 இருக்குது. அப்போ 40 எழுதிக்கிங்க. செலவு பண்ணது 35. இப்போ 40 ரூபாய் நம்மள்ட்ட இருக்குது, செலவு பண்ணது 35. இப்போ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். இப்போ 0 இங்கே 5, 0ல் 5 போகாது. ஏன்னா 0 சிறிய எண்ணெய் இருக்கிறதுனால இங்கேட்டு 1 கடன் வாங்கினீங்கன்னா, இங்கேட்டு ஒரு 10 கடன் வாங்கினீங்கன்னா இது வந்து 10 ஆகிடும், இது வந்து 3 ஆகிடும். இங்கே 3 10கள் தான் இருக்கும். இப்போது 10 லேட்டு 5 கழிச்சிங்கன்னா பாருங்கள், 5 லேட்டு 10 வரைக்கும் என்னங்க விரல் விட்டு எத்தனை விரல் வருதுன்னு பாருங்கள். 5க்கு அடுத்து 6 7 8 9 10, எத்தனை விரல் இருக்குது பாருங்கள்? 5 விரல்கள். அப்போது மீதி 5. 3 3 கழிச்சிங்கன்னா 0. அப்போ நம்மள்ட்ட மீதம் இருக்க பணம் எவ்வளோ? 5 ரூபாய். அடுத்து பாருங்கள், இந்த பொம்மையும் பென்சிலும் பாருங்கள். பொம்மையோட விலை 20, பென்சிலோட விலை 5, மொத்தமாக 25. நம்மள்ட்ட இருக்கிறது வந்து 20 10 5, 20யும் 10யும் கூட்டினா 30, 35 கூட்டினா 35 ரூபாய் நம்மள்ட்ட மொத்தமாக இருக்குது. இப்போ நம்ம செலவு செஞ்சது பாருங்கள். செலவு செஞ்சது 20 ரூபாய் பொம்மைக்கும் 20 ரூபாய் பொம்மைக்கும் 5 ரூபாய் பென்சிலுக்கும் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ கூட்டுங்க. 0 கூட்டல் 5 5, 2 அப்படியே போடுங்க 25. அடுத்து பாருங்கள், நம்மள்ட்ட மீதி இருக்க பணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது 35 ரூபா மொத்தமாக இருந்தது, அதில் 25 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். இப்போ கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். இது வந்து கூட்டல், இங்கே வந்துட்டு கழித்தல். சரியா? 5ல் 5 போச்சுன்னா 0, 3ல் 2 போச்சுன்னா 1. நம்மள்ட்ட மீதம் 10 ரூபாய் இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த பந்து அந்த காரோட விலை பாருங்கள் 30 ரூபாய். நம்மள்ட்ட 50 ரூபாய் இருக்குது.
இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்னா 10 ரூபா அந்த பந்துக்கும் 20 ரூபா அந்த காருக்கும் செலவு பண்ணியிருக்கோம். கூட்டினா என்ன கிடைக்கும் பாருங்கள். 0 கூட்டல் 0 0, 1 கூட்டல் 2 3. அடுத்து நம்மள்ட்ட மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. நம்மள்ட்ட மொத்தமாக 50 ரூபா இருந்தது. அதில் 30 ரூபா செலவு பண்ணிட்டோம். இப்போ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். கழித்தல் 0 கழித்தா 0, 5 3 கழித்தா 2, 20 ரூபா மீதம் இருக்குது. அடுத்தது இந்த செயின் பாருங்கள். ஒரு செயின் 5 ரூபா, இன்னொரு செயின் வந்துட்டு 6 ரூபா. நம்மள்ட்ட மொத்தமாக 10 ரூபா ஒரு 5 ரூபா இருக்குது. கூட்டினா 15 ரூபா இருக்குது. இப்போ நம்ம செலவு பண்ணது 5 ரூபா அப்புறம் 6 ரூபா. இப்போ 5 6 கூட்டுங்க. 5 6 கூட்டினா 11. அடுத்து நம்ம செலவு பண்ணது பாருங்கள். நம்ம செலவு பண்ணது போக மீதமுள்ள பணம் 15 கழித்தல் 11. 5 1 போச்சுன்னா 4, 1 1 போச்சுன்னா 0. 4 ரூபா நம்மள்ட்ட மீதம் இருக்குது. அடுத்து இந்த கூடையும் வாட்சும் பாருங்கள். 30 ரூபா. நம்மள்ட்ட எத்தனை ரூபா இருக்குது பாருங்கள். 20 10 இருக்குது, 30 ரூபா இருக்குது. சரியா? இப்போ நம்ம செலவு பண்ணது 20 கூட்டல் 10 30 ரூபா. நம்மள்ட்ட மீதம் இருக்கிறது என்ன? நம்மள்ட்ட ஏற்கனவே மொத்தமாக இருக்கிறது 30 ரூபா, செலவு பண்ணது 30 ரூபா. இப்போ கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். நம்மள்ட்ட மீதி எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம பணம் கரெக்டாக செலவாயிடுச்சு. முயன்று பார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் விலையை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்து கூடுதல் காண்க. இங்கே கை கடிகாரம் பாருங்கள் 60 ரூபா, கை வளையம் 20 ரூபா, பொம்மை 40 ரூபா, வளையல் 45 ரூபா, பொம்மை மகிழ்ந்து 25, வண்ண எழுதுகோல் 30 ரூபா, கரிக்கோல் எழுதுகோல் 5 ரூபா. இதை அப்படியே மனசில் வச்சுக்கிங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே விடை எழுதணும். வாங்கிய பொருட்கள் கை வளையம் வளையல். இப்போ கை வளையம் 20 ரூபா, வளையல் 45 ரூபா. அப்போது 20 கூட்டல் 45. இப்போ கூட்டினீங்கன்னா 5, 0 கூட்டல் 5 5, 4 கூட்டல் 2 6, 65 ரூபா மொத்தம் கொடுக்கணும். அடுத்தது வளையல் பொம்மை கரி எழுதுகோல். வளையல் பாருங்கள் 45 ரூபா. அப்போ 45ன்னு எழுதுங்க. அடுத்தது பொம்மை. பொம்மை எங்கே இருக்குது? இங்கே இருக்கு 40 ரூபா. அடுத்தது கரி எழுதுகோல் 5 ரூபா. இப்போ கூட்டுவோமா? 5 கூட்டல் 5 10. 10ல் ஒன்றுகளை கீழே போடணும் 0. 10களில் எத்தனை 10 இருக்குது? ஒரு 10 இருக்குது. அதை இங்கே மேலே போட்டுக்கணும். இப்போ 1 கூட்டல் 4 5, 5 கூட்டல் 4 9, மொத்தமாக 90 ரூபா. அடுத்தது வண்ண எழுதுகோல் பொம்மை. வண்ண எழுதுகோல் இங்கே இருக்குது, இங்கே 30 ரூபா, பொம்மை 40 ரூபா. அப்போது 30 கூட்டல் 40. இப்போ கூட்டி எழுதிங்கன்னா 0 கூட்டல் 0 0, 3 கூட்டல் 4 7, 70 ரூபா. அடுத்து கை கடிகாரம் வண்ண எழுதுகோல் கரி எழுதுகோல். கை கடிகாரம் 60 ரூபா, வண்ண எழுதுகோல் 30 ரூபா, கரி எழுதுகோல் 5 ரூபா. இப்போ ஒன்றுகளை ஃபஸ்ட்டு கூட்டணும். 0 கூட்டல் 0 0, 0 கூட்டல் 5 5, 6 கூட்டல் 3 9, மொத்தமாக 950 ரூபா. கை கடிகாரம் மகிழ்வுந்து. கை கடிகாரம் 60 ரூபா. மகிழ்வுந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 25 ரூபா. இப்போ கூட்டுங்க. 0 கூட்டல் 5 5, 6 கூட்டல் 2 8, 85 ரூபா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.